Hi student, video number 70, example 2.15 பார்க்க போகிறோம். Let z1, z2 and z3 be the complex number such that mod z1 mod z2 equal to mod z3 are greater than or equal to 0 and z1 plus z2 plus z3 is not equal to 0. Prove that modulus of z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to rனு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் புக்லேயே இருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு எலாபரேட்டாக இங்கே நடத்திருப்போம், கவனிங்க. z1 z2 z3 equal to rனு எடுத்தாச்சு, ஏன்னா given which value is given, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ இதை நம்ம இதையும் ஸ்கொயர் பண்ணும்போது z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்னு வரும் இல்லையா. அப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணும்போது z2 z பார் ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். பை த ப்ராப்பர்ட்டி என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்னு எழுதுனா இதை நம்ம z1 இன்ட்டு z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் போத் சைடு ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இது ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்தது தான். இப்போ மூணுத்தையும் பண்ணும்போது தனித்தனியாக எழுதிட்டேன் பாருங்கள். அப்போ இதை தனித்தனியாக z1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z1 பார்னு எழுதலாம். இதை வந்து இதுக்கு கம்பேர் பண்ணும்போது z2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z2 பார்னு எழுதலாம். z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z3 பார்னு எழுதலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி ப்ராப்ளம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் போட்டது தான். அப்போ z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z1 பார் மொத்தமாக தனித்தனியாக ஆட் பண்ணுறோம். அப்படியே ஆட் பண்ணுறோம், எழுதியாச்சு. இல்லை காமனாக ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தோம் ரெமைனிங் 1 பை z1 பார் ப்ளஸ் 1 பை z2 பார் ப்ளஸ் 1 பை z3 பார்னு இருக்கும். இது அப்படியே எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுப்போம். z1 பார் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக z1 பார் வராது. அப்போ z2 பார் இன்ட்டு z3 பார்னு வரும். அடுத்தது z2 பார் இங்கே வராது, z1 பார் இன்ட்டு z3 பார்னு வரும். ப்ளஸ் z3 பார் வராது, இப்போ z1 பார் இன்ட்டு z2 பார்னு வரும். அப்போ டினாமினேட்டரில் இங்கே இருக்கும் z1 பார் z2 பார் z3 பார் மூணுமே மல்டிபிள் வந்துருமா. அடுத்தது நான் அப்புறம் டேக்கிங் சைடு அண்ட் மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ இங்கே மாடுலஸ், இது மாடுலஸ், ஃபுல்லாக மாடுலஸ். இப்போ மாடுலஸ் எடுத்த உடனே தெரியும், தனித்தனியாக பார் இருக்கிறத மொத்தமாக எழுதிடலாம். பாருங்க, இது தனித்தனியாக பார் இருந்தால் மொத்தமாக எழுதியாச்சு. இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாடுலஸ். அதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்தது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே மாடுலஸை ஸ்கொயர் பண்ணாங்க ஆர் ஸ்கொயர் தான் அப்படியே தான் வரப்போது. மாடுலஸை ஸ்பிட் பண்ணி தனித்தனியாக எழுதிட்டேன். அப்போ மாடுலஸை நம்ம இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா z1 z2 z3 வந்து ஆர்னு வரும். மொத்தமாக ஆர் கியூப்னு ஆகிடுமா. இது கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் z1 வேல்யூ ஆர்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் z2 வேல்யூ ஆர்னு கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் z3 வேல்யூ ஆர். அப்போ ஆர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் கியூப். இப்போ கேன்சல் பண்ணும்போது ரெமைனிங் ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இருக்கும். அது இந்த சைடு இங்கே கொண்டு வந்து இதை அங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வி கெட் த ரிசல்ட். இங்கே வந்துச்சு பாருங்கள். இது இங்கே போயிடுச்சு, அங்கே வந்து மொத்தமாக மாடல்ஸ் போட்டுக்கோங்க. மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதலாம், டினாமினேட்டர் தனியாக நியூமரேட்டரை மொத்தமாகவும் சேர்த்து எழுதலாம். வி கெட் த ரிசல்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.14. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். என்ன கொஷின் பாருங்களேன். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1, -1/2 ப்ளஸ் i இன்ட்டு √3/2 அண்டு -1/2 மைனஸ் i இன்ட்டு √2 ஆர் த வெர்டிசைஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வேறு 3 பாயிண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து பாயிண்ட்டாக மேக் பண்ணி அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் போடும்போது அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டராக இருக்குது. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லாம் 3 சைடுமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதான் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு z1 வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், z2 வந்து -1/2 ப்ளஸ் i இன்ட்டு √3ன்னு எழுதிக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து z3ன்னு எழுதிக்கிறேன். லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர். இப்போ லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். z1 மைனஸ் z2. இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள். மொதல் பாயிண்ட் இங்கே இருக்குது 1, அடுத்த பாயிண்ட் இங்கே, அடுத்த பாயிண்ட் இங்கே. எப்படி மார்க் பண்ணது தெரியல. -1/2, √3/2 இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இது ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். இங்கே மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா z1, இது வந்து z2, இது வந்து z3. அப்போ z1 மைனஸ் z3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ z1 வந்து 1, z2 வந்து -1/2 மைனஸ் ஆஃப் -1/2 ப்ளஸ் i இன்ட்டு √3 மைனஸ் வந்து +1/2ன்னு வந்துடும். இப்போ +1/2வும் 1/2வும் +1/2 ஆட் பண்ணால் 3/2ன்னு எழுதிட்டு பாருங்க. இது மைனஸ் பண்ணால் -i இன்ட்டு √3. அப்படியே இதை ஸ்கொயர் பை டெஃபினிஷன் ஆஃப் மாடுலஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 9/4 ஆகிடும். நடுவில் ப்ளஸ் எப்பவுமே போடணும், அது உங்களுக்கு தெரியும். இது ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வரும், இதை ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 3/4. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்போது 2 இன்ட்டு √3ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. 2 கேன்சல் பண்ணால் √3 டிஸ்டன்ஸ் √3ன்னு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், z2 மைனஸ் z3 கண்டுபிடிக்கிறேன். இது z2லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா √3ன்னு கிடச்சிச்சு. அடுத்து இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ z2 மைனஸ் z3 மைனஸ் z2ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் மாறாது, ஏன்னா மாடுலஸ் இல்லையா. z2 எழுதிட்டேன், z3 எழுதிட்டேன். மைனஸில் மட்டும் பண்ணால் +1/2 வரும். இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் √3/2ன்னு வரும். வந்துச்சு பாருங்கள், இன்ட்டு i. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் √3 இன்ட்டு iன்னு வரும். இதை மாடுலஸ் டெஃபினிஷன் யூஸ் பண்ணும்போது i கேன்சல் ஆகிட்டு √3 ஹோல் ஸ்கொயர் √3 இருக்குது. √3க்கு மேலே ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது அகைன் ஒரு √2 இருக்குது பாருங்கள். √3 ஆக மொத்தம் என்ன தான் ஒரு ஆன்சர் √3 தான் வரும். ஏன்னா √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும். மேலே ஒரு ரூட் இருக்கிறதுனால அப்போ √3 தான் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் Z3 மைனஸ் Z1 இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இது கண்டுபிடிச்சினா √3ன்னு அகைன் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அதுவும் நம்மளுக்கு √3 தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரைன் தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ Z3 எழுதிட்டேன், Z1 இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். அப்போ இது நான் மைனஸ் தனியாகவே இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -3/2ன்னு வரும். இது வந்து I தனியாக இருக்குது, மைனஸ் I × √3/2ன்னு ஆகுது. மைனஸ் காமன் இல்லை. அப்போ 9/4 3/4ன்னு வரப்போகுது. அப்போ 4 கட் பண்ணால் √3ன்னு வந்து போச்சு. அப்போ 3 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குதுன்னா சின்ஸ் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ கண்டிப்பாக கிவன் பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை மேக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ப்ராப்ளம் இருக்குது இதே மாதிரி. 9th ப்ராப்ளம் ஒன்று, இன்னொன்று வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இது வந்து கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டினில் இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் தயவு செஞ்சு கவனிங்க. ஆக்சுவலாக இது JEE எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க, மெயினில் கூட கேட்டிருக்காங்க. கவனிங்க. Show that the equation z³ plus 2 times of z bar equal 0 as 5 solution. இது வந்து 5 சொல்யூஷன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா how many solution of this equation கேட்பாங்க. நம்ம பார்த்தோன்னே 3 தான் இருக்குது, 3 equations எழுதிடுவோம், 3 solutions எழுதிடுவோம். ஆனால் கிடையாது, 5 solutions. எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். given ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிட்டேன். டேக்கிங் போத் சைட் அண்ட் மாடலஸ் எடுத்துட்டேன். மாடல்ஸ் எடுத்தோன்னா அந்த 3 வந்து உள்ளேயும் போட்டதெல்லாம் வெளியும் போட்டதெல்லாம் பை த ப்ராப்பர்ட்டி z⁴n ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் z⁴n இதெல்லாம் 3 வெளியே எடுத்துட்டேன். மாடு z பார் வந்து z பார்னு இதெல்லாம் 3 இங்கேயும் வெளியே எடுத்துட்டேன். காமனாக z வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள். இதுலேருந்து காமனாக வெளியே z எடுத்துனா மாடல்ஸ் ஆஃப் z² + 2ன்னு கிடைக்கும். அப்போ மாடல்ஸ் ஆஃப் z = 0ன்னு ஒரு ரூட்டு, மாடல்ஸ் ஆஃப் z² + 2 = ஒரு 0. அப்போ இது வந்து 0ன்னு வந்துடும். இங்கே மாடல்ஸ் ஆஃப் z² எப்படி எல்லாம் z × z பார்னு இதெல்லாம் +2. அப்போ மாடல்ஸ் ஆஃப் z இந்த 2 வந்து சைடு கொண்டு வந்து z × z பார் = -2. அப்போ z பார் மட்டும் என்ன வரும்? z பார் = -2/zன்னு கிடைக்க போகுது. அப்படியே இதை எடுத்து போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் z பாரோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். z பார் = -2/2zன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்களா? z³ + 2 டைம்ஸ் ஆஃப் z பார் வேல்யூ என்னது? -2/z. இது வந்து z, இது வந்து 2. ஓகேங்களா? இது 2. அப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். z³ ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் -4/z. இது எல்சிஎம் எடுத்தால் z⁴ -4ன்னு வரும். அப்போ z⁴ = 4. இதை பார்த்தோன்னே தெரியும் கண்டிப்பாக இதுக்கு எத்தனை சொல்யூஷனு? z⁴ = 4ன்னு வந்தால் கண்டிப்பாக இட் கிவ்ஸ் 4 நான்-ஜீரோ சொல்யூஷன். 0 வராத 4 சொல்யூஷன் இருக்கும். ஆல்ரெடி 0வும் ஒரு சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். அப்போ மொத்தமாக எத்தனை சொல்யூஷன்? இஸ் ஆல்சோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆர் 5. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸு சொல்யூஷன் ஜீரோஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ 4 நான்-ஜீரோ வரும். ஆல்ரெடி ஒரு 0 ஒரு சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஹென்ஸ் ஷோடு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். அதே சேம் மெத்தடு தான். எக்ஸாம்பிள் 2.16. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ தட் த ஈக்குவேஷன் z² = z பார் as 4 சொல்யூஷன். 4 சொல்யூஷன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சேம் மெத்தடு கிவன் சம்மை எழுதிட்டேன். போத் சைடு ஸ்கொயர் பண்ணிட்டேன். இது மாடல்ஸ் ஆஃப் z பார் மாடல்ஸ் ஆஃப் zன்னு எழுதிட்டேன். இங்கே z² இருக்குது. z² இது காமனாக இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். காமனாக மாடல்ஸ் ஆஃப் z வெளியே எடுத்துட்டேன். இப்போ மாடல்ஸ் ஆஃப் z -1ன்னு வரும். மாடல்ஸ் ஆஃப் z = 0, மாடல்ஸ் ஆஃப் z -1 = 0. இப்போ மாடல்ஸ் ஆஃப் z = 1ன்னு வரும். இது போத் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது z பார் = 1ன்னு வரும். z பார் வேல்யூ வந்து 1/zன்னு கிடைக்குது. அப்படியே எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். z பாருக்கு பதில் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா 1/zன்னு. அப்போ z² = 1/zன்னு கிடைக்கும். அப்படியே இது எல்சிஎம் எடுத்தால் z³ = 1ன்னு வரும். அப்போ கண்டிப்பாக 3 சொல்யூஷன் இருக்குது. அந்த 3 சொல்யூஷன் வந்து நான்-ஜீரோ சொல்யூஷன். இட் ஹேஸ் 3 நான்-ஜீரோ சொல்யூஷன்ஸ். ஹென்ஸ் இன்க்ளூடிங் 0 ஒரு சொல்யூஷன். ஏன்னா 0 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ மொத்தமாக எத்தனை சொல்யூஷன்னா 4 சொல்யூஷன் கிடைக்குது. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது 2 ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் 2த்தில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. 2த்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். மீதி ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.